நேயர்கள் கேட்க இருப்பது சட்டப்பேரவையில் இன்று. புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் பத்திரிகையாளர் தில்லையப்பன். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரில் 5ஆம் நாள் நிகழ்ச்சி இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. அப்போது சபாநாயகர் செல்வம் திருக்குறளை வாசித்து சபை நடவடிக்கைகளை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தில் சுயேட்சை உறுப்பினர் அங்காளன், திருபுவனை ஸ்ரீ தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் தற்போதைய நிர்வாக அதிகாரி யார்? அவர் முன்னாள் அறங்காவல் குழுவினரிடமிருந்து வரவு செலவு கணக்குகளை பெற்றுவிட்டாரா? எத்தனை ஆண்டுகள் வரவு செலவு கணக்குகள் முடிக்கப்பட்டும் முடிக்கப்படாமலும் உள்ளது என்று எழுப்பிய கேள்விக்கு முதல்வர் ரங்கசாமி பயிற்சி நிர்வாக அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்தார். உடன் அங்காளன், அக்கோவில் அறங்காவல் குழுவின் பதவிக்காலம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு முடிந்துவிட்டது. ஆனாலும் அவர்களே கோவில் நிர்வாகம் செய்து வருகின்றனர். அரசு நியமித்த பயிற்சி நிர்வாக அதிகாரியிடம் கோவில் கணக்குகளை ஒப்படைக்காமல் உள்ளனர். மேலும் கோவில் நிர்வாக கணக்குகள் தணிக்கை செய்யப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதற்கு முதல்வர் ரங்கசாமி, பயிற்சி நிர்வாக அதிகாரியிடம் கோவில் கணக்குகளை ஒப்படைக்க வலியுறுத்தப்படும். இதுவரை 51 கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டுள்ளது. விரைவில் அனைத்து கோவில்களின் கணக்குகளும் தணிக்கை செய்யப்படும் என்று பதிலளித்தார். அவரை தொடர்ந்து திமுக உறுப்பினர் அனிபால் கென்னடி, அரசு வாக்குறுதி அளித்தபடி கலைஞருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்க அரசு சார்பில் குழு ஏதேனும் அமைக்கப்பட்டதா, இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு அமைச்சர் திருமுருகன், இதுவரை அரசாங்கத்தால் எந்த குழுவும் அமைக்கப்படவில்லை என்றார். உடனே அனிபால் கென்னடி, 4 ஆண்டாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றோம். இணைப்பு போராட்டத்தின் போது புதுச்சேரி தனி மாநிலமாக இருக்க வேண்டும் என்று நமக்காக குரல் கொடுத்தவர் கலைஞர் என்றார். சுயேட்சை உறுப்பினர் நேரு, தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக குரல் கொடுத்துள்ளார். எனவே அவருக்கும் சிலையுடன் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றார். எதிர்க்கட்சி தலைவர் சிவா, ஜெயலலிதாவிற்கு சிலை அமைப்பதில் ஆட்சேபனை இல்லை. கலைஞர் சிலை அமைக்க 2 இடம் தேர்வு செய்யப்பட்டது, ஆனால் அமைக்கவில்லை. வாஜ்பாய், கலைஞர், ஜெயலலிதா என புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட தலைவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்றார். இதற்கு முதல்வர் ரங்கசாமி பதிலளித்து பேசுகையில், சிலை அமைக்கக்கூடாது என்ற எண்ணம் அரசுக்கு இல்லை. தமிழகத்திற்கு பாடுபட்ட அனைத்து தலைவர்களும் போற்றப்பட வேண்டியவர்கள். அவர்களால் புதுச்சேரிக்கும் நன்மை உண்டு என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. உச்சநீதிமன்ற உத்தரவால் பொது இடங்களில் சிலை அமைக்க முடியவில்லை என்று பதிலளித்தார். இதனையடுத்து என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம், அரசு பள்ளிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று சென்டாக் மூலம் விண்ணப்பிப்பவர்களுக்கான விண்ணப்ப கட்டணத்தை தளர்த்தி கட்டணமின்றி விண்ணப்பிக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று எழுப்பிய கேள்விக்கு கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், முதல்வருடன் கலந்து ஆலோசித்து ஒப்புதல் கொடுத்தவுடன் அமல்படுத்தப்படும் என்றார். உடன் ஏகேடி ஆறுமுகம், இந்த ஆண்டே அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து நியமன உறுப்பினர் அசோக் பாபு, புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க திட்டம் எந்த நிலையில் உள்ளது? புதியதாக மாற்றி அமைக்கப்பட்ட மாதிரி ஓடுதள பாதையை இந்திய விமான நிலைய ஆணையம் அங்கீகரித்துள்ளதா? 25 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட புதுச்சேரி விமான நிலையம் இதுவரை எந்த முன்னேற்றமும் காணவில்லை என்பது அரசு அறியுமா? அண்டை மாநிலமும் அதற்கான நிலம் ஒதுக்குவதிலும் பிரச்சனையா என்று எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதிலளித்து பேசுகையில், மாற்றி அமைக்கப்பட்ட திசையில் ஓடுதள சீரமைப்பை உருவாக்குவதற்கான முன்வடிவிற்கு இந்திய விமான நிலைய ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது என்றும், விமான நிலையத்தில் விமானங்களை பாதுகாப்பாக இயக்குவதற்கு ஏதுவான காற்று வழியை ஆய்வு செய்யும் பணியை இந்திய விமான நிலைய ஆணையம் மேற்கொள்ள வேண்டும். புதுச்சேரி அரசு இத்திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசிடமும் மத்திய அரசிடமும் தொடர்ந்து வேண்டுகோள் வைத்து வருகிறது என்றார். இதனையடுத்து காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன், பாஜக உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் விமான நிலைய விரிவாக்க பணிக்காக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கையகப்படுத்தப்பட வேண்டிய நிலத்தின் மதிப்பு 4000 கோடி அளவிற்கு உள்ளது. எனவே சிறிய அளவில் நிதியை ஒதுக்கினால் போதாது என்றனர். எதிர்க்கட்சி தலைவர் சிவா, 20 ஆண்டு காலமாக விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக பேசி வருகின்றோம். முதலில் புதுச்சேரி பகுதியில் உள்ள நிலத்தையாவது கையகப்படுத்தினீர்களா? அதற்காக நோட்டீஸ் ஆவது விநியோகம் செய்தீர்களா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், 2 முறை மத்திய விமான போக்குவரத்து அமைச்சருடன் பேசியுள்ளோம். கடன் அல்லது மத்திய அரசின் நிதி உதவி பெற்று தமிழக பகுதி நிலத்தை வாங்குவோம். தமிழகத்திலிருந்து விரைவில் சாதகமான பதில் கிடைக்கும் என்றார்.
முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் தமிழக முதல்வர் மனது வைத்தால்தான் நடைபெறும், அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட நண்பர்கள் உதவ வேண்டும் என்றார். உடன் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதுச்சேரி வளர்ச்சிக்காக அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழக முதல்வரை சந்தித்தீர்களா? தமிழக முதல்வரை சந்தித்து கேட்டால் நிச்சயம் மாட்டேன் என கூற மாட்டார் என்றார். இதனை அடுத்து என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் பாஸ்கர், போதிய மக்கள் தொகை, போதிய வெளிப்புற நோயாளிகள், போதிய கட்டிட வசதி இருந்தும் முருங்கப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் தரம் உயர்த்தப்படாததற்கு காரணம் என்ன? மதியம் 2 மணிக்கு மேல் அங்கு நர்ஸ், மருத்துவர் என யாரும் இருப்பதில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் அரியாங்குப்பம், வில்லியனூர், முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது என்றும், அரியாங்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரவில் மருத்துவர்கள் இருப்பதில்லை, இசிஜி இயந்திரம் இருந்தும் தொழில்நுட்ப வல்லுநர் இல்லாததால் இயக்கப்படவில்லையே என்றும் எழுப்பிய கேள்விக்கு முதல்வர் ரங்கசாமி, சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பிய பின்னர் உறுப்பினரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். இதனையடுத்து என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் சந்திர பிரியங்கா, புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தியுள்ளதால் இந்த கல்வியாண்டு முதல் ஆல் பாஸ் முறை தொடருமா? புதிய கல்விக் கொள்கையில் குறிப்பிட்டுள்ள தொழில் சார்ந்த படிப்புகளை இதர கலைகளை கற்றுத்தர பயிற்றுனர்கள், பயிற்சி கூடங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகள் எந்த கல்வியாண்டிற்குள் செய்து முடிக்கப்படும் என்று எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நமச்சிவாயம், இந்த கல்வியாண்டில் ஆல் பாஸ் முறையில் எவ்வித மாற்றமும் இல்லை. இதுவரை 52 அரசு பள்ளிகளில் தொழில் சார்ந்த பயிற்றுனர்கள், பயிற்சி கூடங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த கல்வியாண்டில் 14 பள்ளிகளுக்கு தொழில் சார்ந்த படிப்புகள் உருவாக்கப்பட உள்ளது. 2028ஆம் ஆண்டிற்குள் அனைத்து பள்ளிகளிலும் தொழில் சார்ந்த படிப்புகள் உருவாக்கப்படும் என்றும் பதிலளித்தார். உடன் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதிய கல்விக் கொள்கையை முதல்வர் ஏற்கின்றாரா? புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது குறித்து ஏன் சட்டசபையில் விவாதத்திற்கு எடுத்து வரவில்லை என்று கேள்வி எழுப்பினார். திமுக உறுப்பினர் நாசிம், புதிய கல்விக் கொள்கை குறித்து 1 மணி நேரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார். அப்போது திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று பேசியதால் உறுப்பினர் சந்திர பிரியங்காவால் தொடர்ச்சியாக பேச முடியவில்லை. இதனால் அவர் தனது இருக்கையில் இருந்து எழுந்து நின்று பேச அனுமதிக்கும்படி வலியுறுத்தினார். அப்போது அவர், உங்களுக்கு 1000 கருத்துக்கள் இருக்கும், அதற்காக எனது கருத்தை நீர்த்து போக செய்யாதீர்கள். 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்து 9ஆம் வகுப்பிற்கு மேல் தொழில்கூடங்களில் பயிற்சி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றார். இதனை அனைத்து திமுக உறுப்பினர்களும் மேஜையை தட்டி வரவேற்றனர். அமைச்சர் நமச்சிவாயம், 9ஆம் வகுப்பிற்கு முன்பு தொழில்கூடங்களில் பயிற்சி கிடையாது, இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் சொல்லக்கூடாது என்றார். அப்போது அமைச்சர் தேனி ஜெயக்குமார், புதிய கல்விக் கொள்கையில் திமுகவும் காங்கிரசும் அரசியல் செய்கிறது, புதிய கல்விக் கொள்கையை வரவேற்கிறேன் என்றார். உடன் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, குலக்கல்வியை திணிக்கும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாக கூறி வெளிநடப்பு செய்தார். அவருடன் திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து 7ஆம் பிராந்திய சுயேட்சை உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக், ரொட்டி பால் ஊழியர்களுக்கு சம்பளம் ரூபாய் 10,000 ரூபாய் 18,000 உயர்த்தப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைச்சர் நமச்சிவாயம், இந்த கோப்பை ஆளுநருக்கு அனுப்பிய போது அவர்கள் பணி விவரத்தை கோப்பில் குறிப்பிட்டு அனுப்புமாறு கூறியுள்ளார். எனவே அதன்படி அனுப்பி 1 வார காலத்தில் ஆளுநர் அனுமதி பெற்று ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்றார். அதனைத் தொடர்ந்து பாஜக உறுப்பினர் ஜான்குமார், காமராஜ் நகர் தொகுதியில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதை குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த மக்கள் குற்றச்சம்பவங்களை பற்றி புகார் கூற பெரிய கடை, டி நகர், லாஸ்பேட்டை, முத்தியால்பேட்டை ஆகிய 4 காவல் நிலையங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது. இதனை மாற்றி அமைக்க வேண்டும் அல்லது காமராஜ் நகருக்குள்ளேயே தனியாக ஒரு காவல் நிலையம் அமைக்கப்படுமா என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு அமைச்சர் நமச்சிவாயம், குற்றங்கள் அதிகரிக்கப்படவில்லை, இரவு பீட் அனுப்பி கண்காணிக்கப்பட்டு வருகிறது, தனியாக காவல் நிலையம் அமைக்க பரிசீலிக்கப்படுகிறது என்றார். அதனை அடுத்து என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் லட்சுமிகாந்தன், இலவச மனைப்பட்டா, பெயர் மாற்றம் மற்றும் புதியதாக மனைப்பட்டா கேட்டு வழங்கப்பட்ட விண்ணப்பங்கள் கிடப்பில் உள்ளதற்கான காரணம் என்ன என்று எழுப்பிய கேள்விக்கு முதல்வர் ரங்கசாமி, உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் சாலை, கோயில் நிலம், பள்ளிக்கூடம் மற்றும் நீர்நிலை என வகைப்படுத்தப்பட்டுள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் பட்டா வழங்க வேண்டாம் என உத்தரவிட்டுள்ளன. அதனால் அத்தகைய இடங்களில் பட்டா கேட்டு வழங்கப்பட்ட விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளது என்றார். அப்போது சபாநாயகர் செல்வம் கேள்வி நேரத்தை முடித்து 0 நேரத்திற்கு சென்றார். 0 நேரத்தில் சுயேட்சை உறுப்பினர் நேரு பேசுகையில்,
புதுச்சேரியில் வளர்ந்து வரும் நகரமயத்திற்கு ஏற்ப மின் கட்டமைப்பு இல்லாத நிலை உள்ளது. லாபத்தில் இயங்கும் மின்துறையை தனியார் மயமாக்க அரசு முடிவெடுத்துள்ளது துரதிர்ஷ்டமானது. தனியார் மயம் என்ற அறிவிப்பால் மின்துறையில் அசாதாரணமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றார். திமுக உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில், கோகோ விளையாட்டு வீரர்கள் தேர்வில் குளறுபடிகள் உள்ளது, அதனை சரி செய்ய வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் மது தொழிற்சாலைகளுக்கு ஆளுநர் அனுமதி அளித்திருப்பதை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாக கூறி வெளியேறினார். அவருடன் மற்றொரு காங்கிரஸ் உறுப்பினரான ரமேஷ் பரம்பத்தும் வெளிநடப்பு செய்தார். அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கியது. அப்போது சபாநாயகர் செல்வம் பேசுகையில், சட்டசபை நடக்கும்போது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதில் தயார் செய்ய அமைச்சர்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சட்டசபைக்கு வருகின்றனர். ஆனால் செயலர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் வருவதில்லை. இதனால் பதில் தர தாமதம் ஏற்படுகிறது. சபைக்கு அதிகாரிகள் வர வேண்டும். குறிப்பாக இயக்குநர்கள், செயலர்கள் சபை நடைபெறும் போது சபையில் இருக்க வேண்டும். இது இறுதி எச்சரிக்கை என்றார். அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பை வெளியிட்டு பேசியதாவது: புதுச்சேரி மக்களுக்கு நிரந்தர சாதி சான்றிதழ் திட்டம் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட உள்ளது. புதுச்சேரி மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் நிரந்தர சாதி சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. இதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும். 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவர்கள் பள்ளியிலேயே நிரந்தர சாதி சான்றிதழ் வழங்கப்படும் என்றும், ஆதி திராவிடர்களில் தாய் வழியில் சான்று கேட்டு நீதிமன்றம் சென்றவர்களுக்கு மட்டுமே சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது என்றார். மேலும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கு ரூபாய் 8000, பகுதி சேதமடைந்த கட்டிட வீடுகளுக்கு ரூபாய் 6500, ஓட்டு வீடுகளுக்கு ரூபாய் 4000 21ஆம் தேதிக்குள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், அனிபால் கென்னடி, அங்காளன், லட்சுமிகாந்தன், சிவசங்கர், VP ராமலிங்கம், ஜான்குமார், அசோக் பாபு ஆகியோர் பட்ஜெட் உரை மீதான விவாதத்தில் பேசினர். அதனைத் தொடர்ந்து 2:55 மணியளவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் பேரவை நடவடிக்கைகளை நாளை காலை 9:30 மணி வரை ஒத்திவைத்தார். நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் பத்திரிகையாளர் தில்லையப்பன். வாசித்தவர் ஆதவன்.